எஸ்கே ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ள ஆழமா இறங்கலாம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில நடந்த உண்மையிலே நம்ப முடியாத புல்லரிக்க வைக்கிற ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பேய் கதை கிடையாதுங்க. இது இருட்டு, மர்மம், அப்புறம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு காதலோட பயணம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்பவே அமைதியா இருக்கிற ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ். அந்த இடத்துல ஏதோ சாபம் இருக்குன்னு எல்லாரும் நம்புனாங்க. ஆனா எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு தைரியமான இளனே அங்க வேலைக்கு போறான். அந்த நள்ளிரவு அமைதியில அவன் எந்த மர்மமான உருவத்தை சந்திச்சிருப்பான். நாம இந்த கதையோட பக்கங்களை புரட்ட புரட்ட உங்களை யோசிக்க வைக்கிற பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகும். இப்போ இந்த கதையோட ஹீரோவான மோகனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது 1995ல சத்தீஸ்கர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல நடக்குது. மோகன் ரொம்ப ஏழையான ஆனா பெரிய கனவுகள் வச்சிருந்த ஒரு கிராமத்து பையன். நகரத்துல இருக்கிற அவனோட சொந்தக்காரங்க வீட்டுல தங்கியிருந்தான். ஆனா அவன் அங்க இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருந்துச்சு. அவங்களோட தினசரி குத்தி காட்டுற பேச்சை கேட்டு சலிச்சு போன மோகன் எப்படியாவது ஒரு நல்ல வேலையை வாங்கிடணும்னு ரொம்பவே தவிச்சு போயிருந்தான். மோகனோட இந்த நிலைமையை பார்த்து அவனோட சொந்தக்காரங்க அதிக சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலையை அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது என்ன வேலை தெரியுமா? ரொம்ப பணக்காரரான ஒருத்தருக்கு சொந்தமான ஊரை விட்டு தள்ளி தனிமையில இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நைட் வாட்ச்மேன் வேலை. பாக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தவங்கெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா ஏன் உயிருக்கு பயந்து ஓடினாங்க? இந்த கேள்விதான் இது ஒரு பொன்னான வாய்ப்பு இல்ல, இது ஒரு மரண வலைங்கிறது நமக்கு உணர்த்துது. ஃபார்ம் ஹவுஸ் ஓனர் மோகன் கிட்ட உனக்கு பேய்னா பயமா அப்படின்னு கேட்டப்போ மோகன் சொன்ன பதில் ரொம்ப வெள்ளந்தியாகவும் அதே சமயம் தைரியமாவும் இருந்துச்சு. நான் எப்போ உண்மையிலே ஒரு பேயை நேர்ல பாக்குறனோ அப்போதான் நான் பயப்படணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையில மோகன் அவனோட அப்பா சொன்ன கண்ணுக்கு தெரியாததை பார்த்து எப்பவும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை தான் ஃபாலோ பண்ணான். அவனோட இந்த நேர்மையும் தைரியமும் தான் ஓனரோட மனசை ஜெயிச்சிடுச்சு. வேலை கிடைச்ச சந்தோஷத்துல மோகன் அந்த அழகான ஆனா யாருமே இல்லாத தனிமையான ஃபார்ம் ஹவுஸ்க்கு தங்க போயிட்டான். ரொம்பவே ஆர்வத்தோட அவனோட வேலையாம ஆரம்பிச்சான். ஆனா அந்த இடத்தோட ஒரு பயங்கரமான கடந்த காலத்தை பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ச்மேன் மொட்டை மாடியில ஒரு பயங்கரமான அரக்கத்தரமான பொம்பளைய பார்த்துட்டு பயத்துல வேலையை விட்டு ஊடிட்டாங்கிறத யாருமே அவன்கிட்ட சொல்லல. மோகன் அங்க தங்கியிருந்த நாட்களை நாம கவனிச்சோம்னா முதல் நாள் ரொம்பவே அமைதியா கடந்து போச்சு. 15வது நாள் அந்த வழியா போன ஒருத்தர் இது ஒரு பேய் பங்களா, இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு மோகனை எச்சரிக்கிறாரு. ஆனா மோகன் அதை பெருசா எடுத்துக்கல. அவனோட இந்த தைரியம் 21வது நாள் ராத்திரி வரைக்கும் தான் நிலைச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த 21வது நாள் ராத்திரி நடந்த ஒரு விஷயம் அவனோட வாழ்க்கையே மொத்தமா மாத்திடுச்சு. கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம் இங்குதாங்க ஆரம்பிக்குது. 21வது நாள் நள்ளிரவுல திடீர்னு யாரோ நடக்கிற சத்தம் கேட்டு மோகன் முழிச்சுக்கிறான். ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்த அவனுக்கு செம ஷாக். வெளியில நிலா வெளிச்சத்துல பளபளக்கிற வெள்ளை நிற உடம்புல ரொம்பவே அழகான ஒரு இளம்பெண் அந்த புல்வெளியில வட்டமா ஓடிக்கிட்டு இருந்தா. மோகனுக்கு ஒரே குழப்பம். கிராமத்து கதைகள்ல வர்ற மாதிரி அவ பார்க்க எந்த பயங்கரமான சூனியக்காரி மாதிரியும் தெரியலையே. அவ ரொம்ப அழகான உடைகளை போட்டிருந்தா. அவ ஒரு மனுஷையா இல்ல ஆவியா? இந்த ஒரு பெரிய கேள்வியோட அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து அவகிட்ட போறான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா மோகனை பயமுறுத்துறதுக்கு பதிலா அந்த மர்மமான பொண்ணு மோகனை பார்த்ததும் ரொம்ப பயந்து போய் பின்வாங்க ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல இருந்த அந்த பயம் மெதுவா மறைய ஆரம்பிச்சு அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான நட்பு மலர ஆரம்பிச்சது. அடுத்தடுத்த ராத்திரிகள்ல அந்த மர்மமான பொண்ணும் மோகனும் நிலா வெளிச்சத்துல ஒன்னா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இது வழக்கமான பேய் கதைகள்ல வர்ற மாதிரி இல்லாம ரொம்பவே மென்மையான உணர்வுகள் நிறைந்த ஒரு பயணமா அவங்களுக்குள்ள உருவாயிருந்துச்சு. மோகன் அந்த பொண்ணுகிட்ட அவளை பத்தி தொடர்ந்து கேட்கும்போதெல்லாம் அவ தன்னோட உண்மையான அடையாளத்தை சொல்லவே மாட்டா. என்னோட குடும்பம் அந்த பழைய மரத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க, அவங்க ரொம்பவே கண்டிப்பானவங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்வா. அதோட மோகன் எக்காரணத்துக்கு கொண்டு அவளை பின்தொடரக்கூடாதுன்னு, அப்படி மீறி செஞ்சா ஏதோ பெரிய ஆபத்து வந்துரும்னு அவ ரொம்ப உறுதியா எச்சரிச்சா. அவளோட இந்த வார்த்தைகள் அந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்கிச்சு. இப்படியே கிட்டத்தட்ட 2 மாசம் ஓடிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் இடையில ரொம்ப ஆழமான பிரிக்க முடியாத ஒரு காதல் உருவாயிடுச்சு. அந்த பொண்ணு மோகனுக்காக சில மாயாஜால சக்திகள் இருக்கிற ரொம்பவே சுவையான பழங்களை கொண்டு வருவா. இதுக்கிடையில ஓனரோட டிரைவரும் மோகனை பார்க்க வருவாரு. ஆனா மோகன் அந்த மர்ம பொண்ணை பத்தி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ மோகனோட உலகமே அந்த ஜின் பொண்ணை சுத்தி தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா அழகான கதைகள்லையும் ஒரு கஷ்டமான திருப்பம் வரும் இல்லையா? ஒரு நாள் ராத்திரி அந்த பொண்ணு கண்ணீரோட மோகனை பார்க்க வந்தா. அவளோட குடும்பத்தோட கடுமையான விதிகள் காரணமா அவ பல வருஷங்களுக்கு மனுஷங்களோட இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு சொல்லி மோகனோட மனசை உடைச்சா. இனிமே அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்கவே முடியாது.
அழுதுகிட்டே கடைசியா விடை பெறும்போது அவ மோகனோட கையில பளபளக்கிற ஒரு பெரிய தங்க கட்டிய கொடுத்தா. அது அவளோட மாயாஜால உலகத்தை சேர்ந்த ரொம்பவே விலை மதிப்பற்ற ஒரு பொருள். ஆனா போறதுக்கு முன்னாடி அவ மோகனுக்கு ஒரு பெரிய பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்தா. நான் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தீய இருட்டு சக்திகள் ஆக்கிரமிச்சிடும், அதனால நீ இன்னைக்கு இப்பவே இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிரந்தரமா மறைஞ்சு போயிட்டா. அந்த பொண்ணு கொடுத்த எச்சரிக்கை அடுத்த நாளே ஒரு பயங்கரமான உண்மையா மாறிடுச்சு. இதுதான் இந்த கதையோட உச்சகட்டம். அடுத்த நாள் ராத்திரி காத பிளக்கிற மாதிரி ஒரு கொடூரமான அலறல் சத்தம் கேட்டு மோகன் தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கிட்டான். அவன் பதறி போய் ரூமை விட்டு வெளியே வந்து ஓனரோட அந்த பெரிய பங்களாவோட மொட்டைமடிய பார்த்தான். அங்க அவன் பார்த்த காட்சி அவனோட ரத்தத்தையே உறைய வச்சிடுச்சு. ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் மோகன் பார்த்தது வெள்ளை உடம்புல ஒரு தேவதை மாதிரியான பொண்ண. ஆனா இப்போ அவனுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தது ரத்தச் சிவப்பான கண்களோட, பார்க்கவே ரொம்ப கோரமான முகத்தோட இருந்த ஒரு கொடூரமான சூனியக்காரி. அவளை சுத்தி நூற்றுக்கணக்கான வௌவால்கள் கத்திக்கிட்டே பறந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு காரிருளும் மரண பயமோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் முழுசையும் ஆக்கிரமிச்சிருந்துச்சு. மோகன் அசையாம அந்த சூனியக்காரியையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த சூனியக்காரியோட கொடூரமான சிவப்பு கண்களும் மோகனோட கண்களும் சந்திச்சுக்கிச்சு. அந்த ஒரு நொடியில மோகனோட உடம்புல இருந்து அவனோட உயிரையே யாரோ உருவி எடுக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பயங்கரமான மரண பயத்துல மோகன் அங்கேயே மயங்கி தரையில விழுந்துட்டான். அடுத்த நாள் காலையில குளிர்ந்த காத்து மோகனோட முகத்துல பட்டப்பதான் அவனுக்கு கொஞ்சம் சுயநினைவே வந்துச்சு. அதிர்ஷ்டவசமா அவன் உயிரோட இருந்தான். ஆனா அவனோட உடம்பு முழுக்க நகத்தால பிராண்டின மாதிரி ரத்தம் கசீர ஆழமான காயங்கள் பதிவாகி இருந்துச்சு. அந்த இருட்டு சக்தி அவனை நேரடியா கொல்லலைனாலும் அதோட அந்த பயங்கரமான வடுக்கள் மோகனோட உடம்புல ஆழமா பதிவாகிடுச்சு. கரெக்டா அதே நேரத்துல டிரைவர் மோகனை பார்க்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர்றாரு. மோகனோட உடம்புல இருந்த அந்த கோரமான காயங்களை பார்த்த உடனே டிரைவருக்கு புரிஞ்சிடுச்சு அந்த பழைய அரக்க சக்தி திரும்ப வந்துருச்சுன்னு. அவங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. உடனே தங்களோட சாமான்லாம் எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸோட அந்த பெரிய இரும்பு கேட்டை நிரந்தரமா பூட்டிட்டு அங்கிருந்து தங்களோட உசுரை காப்பாத்திக்க ஓடி வந்துட்டாங்க. இந்த சம்பவம் மோகனுக்கு வாழ்க்கையோட ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. ஃபார்ம் ஹவுஸ் ஓனர் அவனுக்கு இன்னும் நிறைய பணம் தரதா ஆசை காட்டினாரு. ஆனா மோகன் நகரத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டான். பணத்தை விட குடும்பமும் நிம்மதியும் தான் முக்கியம்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவனோட கிராமத்துக்கே திரும்பி போயிட்டான். அந்த மர்ம பொண்ணு கொடுத்த மாயாஜால தங்கத்தை வித்து தன்னோட குடும்பத்தோட ஒரு வெற்றிகரமான தொழில் ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். கடைசியா நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசுல நிக்கும். உண்மையிலேயே அந்த மர்மமான ஜின் பொண்ணு யாரு? அவ எங்கிருந்து வந்தா? அவ என்னைக்காவது தன்னோட மாயாஜால உலகத்தை விட்டுட்டு திரும்பவும் மோகனை தேடி வருவாளா? விடை தெரியாத இந்த மர்மமும் அவங்களோட அந்த வித்தியாசமான காதலும் இன்னைக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸோட காத்துல எங்கேயோ உள்ளாவிட்டு தான் இருக்கும். இது போன்ற இன்னும் பல கதைகளை கேட்க எஸ்கே ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.